Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் ஜெயிலில் எப்படி இருக்காங்க அப்படின்னு நக்கீரன் சிறப்பு புலனாய்வு பண்ணி செய்தி வெளியிட்டிருக்கு. அதில் அவங்களுக்கு கோழிக்கறியிலிருந்து டீயிலிருந்து சுண்டல்லிருந்து முட்டையிலிருந்து பல விஷயங்கள் பரிமாறப்படுது. அதுபோக அவங்க இனிமே விசாரணை கைதி இல்லை, ஜெயிலினுடைய தண்டனை கைதி அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அவங்களோட உயிருக்கும் ஆபத்து இருக்கிறதா பல செய்தி அதில் இருக்கு. அது என்னங்கிறது குறித்து விரிவாக பேசுகிறோம். ஏன்னா எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ். நக்கீரன் ரிப்போர்ட்டர் இளையராஜாங்கிறவங்க நிறைய செய்திகளை தொகுத்து கொடுத்துருக்காரு. அதனுடைய பின்னணியை முழுசா ஆராய்ஞ்சிருவோம். அதே மாதிரி பெரிய பாய் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை, ரஹ்மான் வந்து தனது மேட்டிமைத்தனத்தில் காட்டுறாரு, இல்லை அவர் இயல்பா பேசுறாருன்னு ரெண்டு தரப்பும் சொல்லப்பட்டாலும் பின்னணி என்ன, ரஹ்மான் ஏன் அப்படி பேசினாரு அப்படிங்கிற குறித்து விரிவாக பார்த்துருவோம். அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து தேசத்துக்கு எதிரான கருத்தை சொல்றாரு, பாகிஸ்தான் மொழியில பேசுறாருன்னு பாஜக மீண்டும் ராகுல் காந்தியை தாக்க தொடங்கி இருக்கு. அதற்கு ராகுல் காந்தி சொல்றது என்னன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏன் அமைதியா இருக்காரு, அவர் வந்து போருக்கு முன்னாடியே தாக்குதலுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு சில தகவல்கள் சொன்னாரு அப்படின்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் அதை கேட்குறேன் அப்படின்னு பெரிய அளவில் போருக்கு பின்னாடி இது தொடர்பான விவாதங்கள் பேசப்பட்டு வருது. அதையும் விரிவாக பார்த்துருவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இந்த பொள்ளாச்சி கேஸில் வந்து நக்கீரனோட பங்கு ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வழக்கை வெளியில் கொண்டு வந்தது நக்கீரன் தான். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல சமயங்களில் இந்த பொள்ளாச்சி கேஸ் பற்றி தொடர்ந்து எழுதிட்டே வந்துட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த தண்டனை வந்ததுக்கப்புறமும் நக்கீரனுக்கு ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இப்போ தண்டனை கிடைச்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து சட்ட ரீதியாக அவங்க அப்பீல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் தாண்டி அவங்க அந்த 9 குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எப்படிலாம் சிறப்பு கவனிப்பு கொடுக்கப்படுது அப்படின்ட்டு சொன்னது போல நம்ம நக்கீரன் ரிப்போர்ட்டர் எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஸ்டோரி பண்ணி கொடுத்திருக்காரு. அதுல வந்து பல முக்கியமான பின்னணிகள்லாம் வெளியில வந்திருக்கு. இந்த குற்றவாளிகள்ல ஒருத்தரான அருண்குமாருக்கு தீர்ப்பு மே 13 கொடுக்கப்படுதா. அடுத்த நாள் அதிகாலை 3:30 மணி அளவுல அவருக்கு பெரிய மூச்சுத்திணறல் ஏற்படுது. மூச்சுத்திணறல் ஏற்பட்டோன்னு சிறைகளை இப்படி நடந்தா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் அடையும் இல்லையா. அந்த அடிப்படையில் வார்டன்கள் வந்து மருத்துவ பரிசோதனை எல்லாம் அழைச்சிட்டு போய் பண்ணியிருக்காங்க. அதை அடுத்து ஒரு மெல்ல மெல்ல குணமானதுக்கு அப்புறம் அவங்க 9 பேருமே ஹை செக்யூரிட்டி செல்லில் தான் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இவரையும் கொண்டு போய் ஹை செக்யூரிட்டி செல்லில் வச்சிருக்காங்க. இதுல அந்த 9 பேருக்கும் ஏன் போய் ஹை செக்யூரிட்டி செல்ல வச்சிருக்காங்கன்னா, அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் ரொம்ப பாதுகாப்பா அவங்கள சிறைத்துறை வட்டாரம் வச்சிருக்கு. சேலம் சிறையில தான் இருக்காங்க. இதுல வந்து இப்ப இனிமே வந்து பழையபடி கலர் கலரான ட்ரெஸ் போட்டு போக முடியாது. ஏன்னா இது வரைக்கும் விசாரணை கைதியா இருந்தாங்க, கலர் கலரான ட்ரெஸ்ல இருந்தாங்க. இப்ப வந்து அவங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சிறைக்கு உண்டான அந்த யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரைக்கையில வெள்ளை சட்டை, அப்புறம் பேண்ட், அந்த சிறைக்கு உண்டான யூனிஃபார்ம். இப்ப அதுலதான் 9 பேரும் போட்டுட்டு இருக்காங்க. இதுல சிறையில வந்து இவங்களுக்கு உணவு எல்லாம் வழக்கம் போல மற்றவர்களுக்கு என்ன உணவோ அதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் தான் புதனும் ஞாயிறும் கோழிக்கறி முட்டை அப்படிலாம் போடுறாங்க. அதை எடுத்து தினமும் சாயந்தரம் சுண்டல், அப்புறம் டீ, காலையிலையும் சாயந்தரமும் சில உணவுகள் ஒரே மாதிரியான மற்ற கைதிகளுக்கு உண்டான அனைத்தும் இவங்களுக்கு தரப்படுது. இவங்களுக்கு மற்ற கைதிகள் மேல ஒரு கடுப்பு இருக்கு. அது இல்லாம அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஹை அலர்ட்டா அவங்கள வச்சிருக்காங்க. அது மாதிரி தான் ஜெயிலர் எல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதுல இந்த 9 பேருக்குள்ளேயுமே ஒரு சில மனக்கசப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா இந்த 9 பேருக்குள்ளேயும் அருண்குமார், பாபு, அருளானந்தம் இந்த 3 பேருக்கும் சபரிராஜன் மேல ரொம்ப கோவம். ஏன்னா அவனாலதான் நாங்க மாட்டினோம், எங்களுக்கு வந்து இதுல சம்பந்தமே இல்லை அப்படின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாம விசாரணை கைதியா இருந்த இந்த 4-5 வருடங்கள்ல அவங்களே நம்ம எப்படி இருந்தாலும் தண்டனை கிடைச்சிருங்கிற ஒரு மனநிலையில தான் ஜெயிலுக்குள்ள உலாவிட்டு இருந்தா சொல்லப்படுது. இதுல இந்த ஒரு 3 பேருக்கும் சபரிராஜன் மேல இருக்கிற கோவத்தினாலதான் அந்த 9 பேரும் 2 அணிகளா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஜெயிலுக்குள்ளேயே ஒரே செல்லுக்குள்ளேயே 2 அணிகளா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எதுவும் மோதல் வந்துடும் இப்போ அப்படிங்கிறவங்களையும் ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 9 பேருக்கும் வேறு வேறு சிறைகளுக்கு இடமாறுதல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு தான் சொல்லப்படுது. இதுல சபரிராஜன் இருக்காரு தெரியுமா, 9 பேர்ல ஒரு நபர். அவர் என்ன பண்றாருன்னா டிவி பாக்குறதா அவரோட பெரிய பைத்தியமா. இந்த சைட்ல பல பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்சு விட்டு அங்க போய் வந்து டிவி பார்க்கணும். பேப்பர் வருதுல ஜெயிலுக்கு, ஜெயில வர பேப்பரை இன்னைக்கு இந்த படம் போடுவாங்க ஒவ்வொரு டிவிலையும். அந்த அடிப்படையில் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நான் அந்த படம் பார்க்கணும் இந்த படம் பார்க்கணும்னு ஒரே அடம் அழுவ ஜெயிலில். அப்போ வார்டன்லாம் வந்து கண்ணாபுரான்னு திட்டிருக்காரு, போடா நீ என்ன டிவி பார்க்க வாங்கி வந்த போடான்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. பொதுவாக அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வாரத்துக்கு ஒரு தடவை கேபிள் டிவி மூலமாக காட்டுவாங்க. இந்த பையன் டெய்லியும் எனக்கு படம் வேணும் படம் வேணும்ன்றார். அதுலேயும் வந்து
தெலுங்கு படம் ரொம்ப பாப்பாப்லையா, டப்பிங் படம், இந்த மசாலா படமா பார்த்துட்டு இந்த மாதிரி திமிரெடுத்த வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஜெயில் வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவலா இருக்கு. அதை நம்ம நிருபர் இளையராஜா பதிவு பண்ணியிருக்காரு. இதுல இவங்க வந்து தினமும் உங்களுக்கு 300 ரூபா வீதம் கூலி வழங்கப்படும். அங்க இருக்கக்கூடிய சில புத்தகங்கள்லாம் இவங்க கோத்து கொடுக்கணும், நீதித்துறை சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் அவங்க அதுக்கு தொடர்பான பைண்டிங் வேலைகள்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த 300 ரூபா கூலியில 80% இவங்களுக்கு வந்துடும். மீத 20% இவங்களால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை போய் சேரும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் விரும்பினா அதை ஏற்றுக்கலாம் அல்லது அதை மறுக்கலாம். ஸோ இதெல்லாம் சிறையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளா இருக்கு. இதுல இந்த 9 பேருக்கும் மற்ற சிறை கைதிகளுக்கு கொடுக்கிற மாதிரி பரோலோ அல்லது முன்கூட்டிய விடுதலையோ தர்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி சொல்லப்படுது. ஏன்னா அவங்க வந்த வழக்கு அப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான வழக்கு. விசாரணை கைதே இருக்கும் போதே ஜாமீன் தரப்படல, தொடர்ந்து சிறையில தான் இருந்தாங்க. ஆமா, அதுவே ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டியதா இருக்கு. விசாரணை கைதிக்கே தரல, தண்டனை கைதி ஆயிட்டாங்கன்னா இனிமேல் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் சிறை சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. அப்புறம் இனிமே அவங்களை வந்து பேரு சபரிராஜன் இங்க வா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. 148734 இங்க வா அப்படின்னு சொல்லுவாங்க. சிறை எண் கொடுத்துட்டாங்க. 148734, 148733, 148732 அப்படின்னு பலருக்கும் பல எண்கள், 9 பேருக்கும் எண்கள் கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா இந்த 9 பேரும் தீர்ப்பு வந்தப்ப அழுவே இல்லையா, கொஞ்சம் கூட கலங்கவே இல்லையா, இருந்திருக்காங்க நமக்கு இதுதான் தீர்ப்பு வர போகுது அப்படின்னு ஆல்ரெடி அவங்க எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அதனால எந்தவித சலனமும் இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. சேலம் மத்திய சிறையில இது வரைக்கும் ஆயுள் தண்டனை பெற்றவங்களையே இவங்களுக்கு தான் சாகுமுறை ஆயுள் அப்படின்லாம் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த 9 பேர். அதனால சிறைக்குள்ளேயே பல நெருக்கடி, சாவு பயம் இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ரிப்போர்ட்டர் கொடுத்த செய்திகள் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். அவங்க குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து தான் தண்டனை கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க கேஸை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காங்க, 6 வருஷம் ஜெயிலில் கழிச்சிட்டாங்க, இப்போ மீதி தண்டனை மட்டும் அனுபவிச்சா போதுன்னு சொல்லிட்டு தான் வழக்கமாக கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷத்தை ஜட்ஜ் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. 6 வருஷம் தனி, இனி வரக்கூடிய தண்டனை தான் இப்போ ஆரம்பிக்க போகுது. இந்த தண்டனை என்ன அப்படின்னா லைஃப் லாங் இம்ப்ரெஷன்மெண்ட் தான், வாழ்நாள் சிறை, அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே நமக்கு வந்து இந்த குற்றத்தோட வெறியத்தையும் இந்த தண்டனையோட ஆழத்தையும் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அதில் தொடக்க காலங்கிறதுனால தான் கொஞ்சம் இவங்க ஃப்ரீயாக இருக்காங்க. போக போக தான் ஜெயிலோட உண்மை முகம் தெரிய வரும். அப்போதான் இவங்க பண்ண குற்றங்களை நினைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வருந்த போறாங்க அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல அவங்க பணக்கார வீட்டுக்கு பசங்கப்பா, என்ன இருந்தாலும் அப்படிலாம் இருந்துட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது ஒரு சென்சிட்டிவான வழக்கு. ஜெயிலுக்குள்ள ஒரு சொகுசை அனுபவிச்சாங்க அப்படின்னு தகவல் வெளியே கசஞ்சாலே அது ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு அப்படிங்கிறதுனால அரசும் சரி அதிகாரிகளும் சரி இவங்க ரொம்ப கவனமா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை விசாரிச்சது சிபிஐ. இப்போ தமிழக காவல்துறை கீழே இருக்கக்கூடிய சிபிசிஐடியோ இல்ல தமிழக போலீஸை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். ஆனா அது விசாரிச்சது சிபிஐ அப்படின்றதுனால அது வந்து தேசிய அமைப்பு. இந்த மாதிரி சலுகை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அதிக சலுகைகள் கொடுக்குறாங்க, அது மாதிரி வேறு ஸ்டேட்டுக்கு மாத்துங்க, வேற மாநிலத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் மாநில அரசு கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு சலுகைகள் கொடுத்தாலும் மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி கிளம்பும். ஏன்னா இவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு ஜெயிலையும் சொகுசா இருக்கிறது வந்து அப்போ இன்னும் அந்த குற்றத்தை அதிகரிக்க தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படின்றதுனால இதுல சிபிஐ கொஞ்சம் கடுக்குப்பிடி போடுவாங்க. ரெண்டாவது மாநில அரசு கொஞ்சம் கவனமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. சென்ட்ரல்ல பாத்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி வெர்சஸ் ஜெய்சங்கர் இந்த ஒரு மோதல் என்பதுதான் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. என்னதான் இந்தியா பாகிஸ்தான் மோதல் முடிவுக்கு வந்தாலும் இவங்க மோதல் என்பது அரசியல் வட்டாரத்துல பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதாவது ஜெய்சங்கர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்வார் அப்படின்னா, அந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நாங்க பாகிஸ்தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படிம்பார். அதாவது நாங்க வந்து தீவிரவாதிகள் முகாம்களை தாக்க போறோம், பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்க மாட்டோம், அதனால பாகிஸ்தான் ராணுவம் வந்து விலகி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் ஓப்பன் அடிக்கிறார். ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க பாகிஸ்தான் முன்கூட்டியே சொல்லிட்டோம், ஆனா பாகிஸ்தான் ராணுவம் வந்து இதை கேட்கல, அதனால வந்து பாதிப்புகள் அதிகமாயிருச்சு, எங்களோட டார்கெட்டே வந்து டெரரிஸ்ட் கேம்ப் மட்டும்தான், நாங்க அதனாலதான் முன்கூட்டியே பாகிஸ்தான் சொல்லிட்டு தான் தாக்குதலே பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அப்போ இந்தியா என்ன சொல்ல வருது, பாகிஸ்தான் வேற அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வேறயா, எல்லாமே ஒண்ணுதானே, இதனால் வரைக்கும் அப்படிதான் பாகிஸ்தான் மண்ணில தான் இருக்காங்க. ஆமா, அப்ப பாகிஸ்தான் ஆதரவு இல்லாம இப்படி தீவிரவாதிகள் இருக்க முடியாது. இந்தியாவே இப்படி ஒத்துக்கிறது பெரிய அளவுல ஒரு விதமா தானே. இவர் ஒரு ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் காந்தி ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இந்த பாகிஸ்தான் முன்கூட்டியே தாக்குதல் பத்தி சொல்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது, அதை ஃபர்ஸ்ட் நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து பல கேள்விகள் கேட்டே இருக்காரு. ஆனா அந்த கேள்விகளுக்கு தொடர்ந்து ஜெய்சங்கர் வந்து அவரோட மௌனத்தை தான் பதிலா கொடுத்துட்டு இருக்காரு. அதனாலதான் தொடர்ந்து ராகுல் காந்தி கேள்வி கேட்டே இருக்காரு. இப்போ நீங்க எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லுங்க, ஆமா அதையும் சொல்லுங்கன்றாரு. இப்போ நீங்க முன்கூட்டியே தாக்குதல் பத்தி பாகிஸ்தானை சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்திய விமானப்படை வந்து எத்தனை விமானங்களை இழந்தது அதுவும் நீங்க வெளிப்படையா சொல்லணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வி புதுசா கேட்டிருக்காரு. அதனால வந்து ஆனா அதுக்கும் மௌனம் தான் ஜெய்சங்கர் பதிலா இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மோதல் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லணும். ஆனா அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்ல அப்படின்னு பாஜக தொடர்ந்து சொல்லிட்டு வருது. விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சுன்னா
அப்படின்னா அதை பாகிஸ்தான் வந்து பெரிய அளவில் கொண்டாடி இருக்கும், புகைப்படங்களை வெளியிட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு இன்னொரு தரப்பு கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் எல்லாம் இந்திய மண்ணில் விழுந்ததா தான் தேசிய செய்தி நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் செய்தி நிறுவனங்கள்லாம் தகவல் பதிவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இந்தியாவினுடைய கருத்து என்னன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, தொடர்ந்து இந்தியா சொல்லிட்டு வருது. ஆமா, இந்த ஒரு ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து அறியப்படாத தகவல்கள் நிறைய இருக்கு. அது இந்திய அரசும் முழுசா சொல்லணும், ரெண்டாவது பாகிஸ்தான் அரசு பல வகையில மறைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க சொன்னது போல தீவிரவாதிகள் அடைக்கலம் கொடுக்கறதே பாகிஸ்தான் அரசு தான். ஆமா, பாகிஸ்தான் மண்ணில் இருக்கும் போது பாகிஸ்தான்ல தான் நம்ம தாக்குதல் நடத்த முடியும். ஆனா இந்த ஒரு கேள்வி வந்து நம்மளால புறக்கணிக்க முடியாது. எதற்காக ஜெய்சங்கர் வந்து ஓப்பனா சொன்னாரு, அது பாகிஸ்தானுக்கே சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த தாக்குதல் பண்ணி நமக்கு வேஸ்ட் தானே. சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் அகற்றி இருப்பாங்க பாகிஸ்தான் முன்னாடியே. முக்கிய தீவிரவாதி தப்பிச்சு போயிட்டாரு, அந்த மசூத் அசார் வந்து தப்பிச்சு போயிட்டதா சொல்றாங்க. அதனால ஜெய்சங்கர் எதுக்காக இப்படி வந்து ஓப்பனா அட்மிட் பண்ணாரு, ரெண்டாவது இந்திய அரசு எதுக்காக முன்கூட்டிய தாக்குதல் பத்தி பாகிஸ்தான்ல பேசினாங்க அப்படின்ற கேள்வி வந்து ராகுல் காந்திட்ட மட்டும் இல்ல, இந்திய மக்கள்கிட்ட எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பிஜேபியில என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு நாடும் வந்து நியூக்ளியர் வெப்பன் உள்ள நாடு, அப்படி அசால்ட்டா போய் தாக்குதல் பண்ணிட்டா அது பெரிய அளவுல பின்விளைவுகள் ஏற்படுத்தும். அதனாலதான் அப்படி ஒரு ராஜேந்திர நடவடிக்கை அப்படி பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த நடவடிக்கை மூலம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவன முக்கியமான தீவிரவாதி தப்பிச்சு போயிட்டாரு, அப்புறம் நம்ம சொன்னபடி தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்னு பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இருந்தாலும் இது வந்து அமைச்சரது கருத்து தேவையில்லாத ஒரு கருத்து. அதே நேரம் நாடாளுமன்ற நிலைக்குழு கேட்டப்ப மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்து இதுக்கு அதெல்லாம் தகவல் சொல்ல முடியாது, எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அந்த மாதிரி எந்த தகவலும் சொல்ல முடியாது, அது பாதுகாப்புக்கு பெரிய கேள்விக்குறி ஏற்படுத்தும் அப்படின்னு அவரும் மறுத்திருக்காரு. இது வந்து இப்ப பாகிஸ்தான் மொழியில ஏன் ராகுல் காந்தி பேசுறாரு அப்படின்னு பாஜக கடுமையா ஒரு விமர்சிக்க தொடங்கி இருக்கு. ஆமா, இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஜெய்சங்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாரு, அதுக்கு எதிர்கேள்வி வருது. அதற்கான மறுப்பு வந்து ஜெய்சங்கர் சொல்லணும் இல்ல இந்திய அரசு சொல்லணும். ஆனா இது வரைக்கும் அதுல மௌனம் காக்குறதா பெரிய ஒரு புதிரா இருக்கு. அப்புறம் நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் இந்த தக் லைஃப் படத்துல ப்ரொமோஷனுக்காக தனியார் யூடியூப் சேனல் ஒன்று பேட்டி எடுக்கிறாங்க. அதுல வந்து அவர் பேசும்பொழுது அவர் வந்து பெரிய பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை தொகுப்பாளர் சொல்றாங்க. அதற்கு ரஹ்மான் வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. யார் பெரிய பாய், என்ன பெரிய பாய், எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க கட் 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 அப்படிங்கிறாங்க. அதற்கு அவரு நான் என்ன கசாப்பு கடைக்காரரா, கசாப்பு கடை வச்சிருக்கன்ற மாதிரி இதுதான் நடந்துச்சு. ஆனா வெளியில என்னவா பேசப்படுது அப்படின்னா, ரஹ்மானுக்கு ஒரு மேட்டிமை வர்க்கத்தோட அந்த குணம் இருக்கு, அதனாலதான் பாயினாலே கறிதான் வெட்டுவாங்க, கசாப்பு கடைக்காரர் அப்படின்னு அவரே வந்து சொல்றாரு அப்படின்னு கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. இது என்ன மாதிரியான ஒரு கருத்து, ரஹ்மான் இப்படி சொல்லலாமா அப்படின்னு பலரும் பேசிட்டு வராங்க. அதாவது பாய்னா கசாப்பு தான் வெட்டுவாரு அப்படின்னு சொல்றதே ஒரு மோசமான சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னணியில என்ன சொல்லப்படுதுன்னா, தொகுப்பாளர் சொன்ன கட் கட் கட்டுக்கு தான் அவர் கசாப்பு கடைக்காரரா இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ரஹ்மானோட கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகளை நீங்க எடுத்து பார்க்கணும். தமிழுக்காக எப்படி நின்று இருக்காரு, மத ஒற்றுமைக்காக எந்தெந்த இடங்கள்ல பேசியிருக்காரு, இதையெல்லாம் வச்சுதான் நீங்க இப்ப வர சீர்தூக்கி பார்க்கணும். அந்த பேட்டி முழுக்க ரொம்ப ஜாலியா அவர் பேசிட்டு வராரு. அந்த அடிப்படையில தான் இந்த வார்த்தையை அவர் சொன்னாரு ஒழிஞ்சு நீங்க இவ்வளவு தூரம் அரசியலா நுட்பமா பார்க்குற அளவுக்கு அதுல ஒண்ணு இல்லை அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்ல. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவையில்லாத விவாதம் தான் அது, ஜஸ்ட் ஒரு ஹியூமர் சென்ஸ்ல அவர் பேசியிருக்காரு ஒழிய இல்ல ரொம்ப டீப்பா நம்ம வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தரப்பு வாதம் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையில பல சிக்கல்கள்ல இப்ப இருந்துட்டு வர்றாரு. அந்த மன உளைச்சல், உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்காரு. இப்ப போயிட்டு மீண்டும் மீண்டும் அவரை புண்படுத்தாதீங்க அப்படிங்கிற வகையிலும் கருத்துக்கள் சொல்லப்படுது. பிருத்திவி, இப்ப நம்ம வீடியோவோட கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படின்றது அப்படிதான் நடந்தது. அப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சமீபத்துல பிரதமர் மோடி வந்து நாட்டு மக்கள்கிட்ட உரை நிகழ்த்தினார். இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உரை நிகழ்த்தினார். அதுல ஒரு பெரிய கேள்வி என்ன, பேசிட்டு இருக்கப்பவே ட்ரம்ப் பேசினாரு. ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, அந்த ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்கா இந்தியா என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய அந்த சிந்து நதி நீர் நிறுத்தினாங்க இல்லையா, அது மீண்டும் அந்த சிந்து நதி நீர் திறக்கப்படுமான்னு சொல்லிட்டு அப்போ பெரிய கேள்வி எழுந்தது. அதுக்கு மோடி பதிலளிக்கிற விதமா என்ன சொன்னார் அப்படின்னா, ரத்தமும் தண்ணீரும் ஒரு சேர பாயாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது இந்த மாதிரி தாக்குதல்கள்ல தீவிரவாதிகளால் மக்கள் சிந்தக்கூடிய ரத்தமும் தண்ணீரும் ஒரே டைம்ல பாயாது அப்படின்றது அதோட அர்த்தம் சொல்லப்பட்டது இல்லையா. அதனால எங்கெல்லாம் ரத்தம் பாயுதோ அங்கெல்லாம் தண்ணீர் பாயாது, அதனாலதான் நாங்க வந்து இந்த மாதிரி தண்ணீரை நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி சொன்னார். அது மட்டும் இல்லாம இனிமேலும் பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை இருக்கணும் அப்படின்னா தீவிரவாதத்திற்கு எதிராகவும் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல அது குறித்து மட்டும்தான் பேச்சுவார்த்தை இனிமேல் இருக்கும், வர்த்தகத்தை பத்தி பேச்சுவார்த்தை இருக்காதுன்னு சொல்லிட்டு மோடி சொல்லியிருந்தார். இந்த ஒரு ஹேஷ்டாக் இருக்கு இல்லையா, அந்த ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா பாயாது அப்படின்ட்டு, அதை வந்து இந்தியா முழுக்க வைரல் ஆச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வாசகத்தை
பயன்படுத்தி ஒரு மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி மோடியோட விளம்பரத்தை போட்டிருக்காரு. இந்த மாதிரி மோடி என்ன சொல்றாருன்னு பாருங்க, ரத்தமோ தண்ணீர் ஒன்னா பாயாதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்க சிறுநீரகத்துல வந்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அது மிக முக்கியமான பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவர் வந்து மோடியோட போட்டோ எல்லாம் போட்டு பெரிய விளம்பரம் பண்ணியிருக்காரு. இப்போ அது நல்லதுன்னு சொல்றதா இல்ல எப்படி சொல்றது, இது விழிப்புணர்வுன்னு சொல்றதா இல்ல வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதாவது அவர் சொல்லக்கூடிய விழிப்புணர்வு கரெக்ட் தான். இப்போ சிறுநீரகத்துல வந்து தண்ணீர் போல ரத்தம் பாய்ச்சது அப்படின்னா ஒரு மிக முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லிட்டு மக்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அதை வந்து மோடியோட பேச்சை பயன்படுத்தி மோடியோட படத்தை பயன்படுத்தி அவர் விளம்பரம் பண்றதுதான் இன்டர்நெட் முழுக்க வந்து அவருக்கு பெரிய விமர்சனமா எழுதிருக்கு. எந்த மாதிரி நேரத்துல என்ன மாதிரி ஒரு உரையாற்றி இருக்காரு, எப்பேற்பட்ட ஒரு வாசகம் அப்படிங்கறத தாண்டி பிரதமர் படத்தை ஜியோவுக்கே பயன்படுத்திருக்காங்க. அப்போ இவர் பயன்படுத்தின என்ன தப்பு, நல்ல விஷயம் தானே. ஜியோ பயன்படுத்தினது ஒரு வணிக ரீதியான பயன்பாடு, ஒரு மக்களுக்காக தானே பயன்படுத்துறாரு, பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆமா. சோ இன்னைக்கு நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை குறித்து பேசணும், பற்றி தொடர்ந்து பேசலாம். நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.